நான் வரப்போகிறேன். நான் எதற்காக இந்த மண் உலகத்திற்கு வந்தேன்? இந்த பூ உலகை என் கால் பட்டதன் நோக்கம் அதை அவர்களும் அறியட்டும். அதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். தேவனுடைய ராஜ்யமும் ஆளுகை. இன்றைய நற்செய்தி என்றால் உடனடியாக ஜனங்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள், இயேசு வந்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அது நற்செய்தியா? சொல்லுங்க, அது நற்செய்தியா? நற்செய்தி என்பது ஒரே பேரான குமாரனை இயேசுவாவை யாவே, யாவே என்றால் பிதா, சர்வலோக அதிபதி என்று அவருக்கு பெயர்கள் உண்டு. யெகோவா குமாரனை அனுப்பினார் என்று சொல்லுகிறோம். அனுப்பியதன் நோக்கம் மனிதன் இழந்து போன அந்த ராஜ்யம், மனிதன் இழந்து போன ஆளுகை, அது எப்படி வரும், எப்படி ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை அழகாக வேத புத்தகத்தில் பல உவமைகளுக்காக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ராஜ்யம் என்றால் பரலோகம் என்று. ராஜ்யம் என்றால் பரலோகம் அல்ல. ராஜ்யம் என்றால் அது ஒரு அரசாங்கம், வர இருக்கிறதான ஒரு நீதி உள்ள ராஜ்யம், நீதி உள்ள அரசாங்கம். அது உண்மையிலும் சத்தியத்திலும் கடுகளவெனும் பொய் உரையாமல் தைரியமாய் ஆட்சி நடத்தும். அதுதான் வர இருக்கிற ஜெருசலேம். ஜெருசலேம் ஆட்சி அது இஸ்ராயேலிலே அது ஆரம்பிக்கப்படும். அவர் வரப்போகிறார். பரலோகம் என்றால் ராஜ்யம் அல்ல, ராஜ்யம் என்றால் பரலோகம் அல்ல. பரலோகம் இப்பொழுது தூதர்களும் எங்களுடைய ஆண்டவராகிய தேவன் யாவே அந்த இடத்துல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உரிமையோடு அவர்கள் ஆளுகை செய்ய வரப்போகிறதான இடம் இந்த பூமி. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் வருவார், அவர் வருவார். யார்தான் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் இந்த பூமியை பொறுப்பெடுப்பார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உலக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அநீதிகள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கொடுங்கோல் ஆட்சி, அந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதன் விளைவிட்டதன் நிமித்தம் இந்த மண் உலகம் சத்துருவின் கைக்கு போய்விட்டது. இந்த பூமி விக்கிரகங்களினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் தெய்வங்களை உண்டு பண்ணி படைத்தவரை மறந்து, சர்வலோக ஆண்டவரை மறந்து, நானே யாவே, என்னை தவிர வேறு யாவே, என்னை தவிர வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று மோசேயோடு பேசின தேவாதி தேவனை அவர்கள் மறந்து, சர்வலோக நியாயாதிபதியை மறந்து, கல்லினாலும் மண்ணினாலும் பொன்னினாலும் சித்திர வேலைகளினாலும் தங்களுக்கென்று தேவர்களை உண்டாக்கினார்கள். ஏதேன் தோட்டத்திலே அவர் சில மரங்களை படைத்து, மிருகங்களை படைத்து, அதன் பிற்பாடு மனிதனை உண்டாக்கி, வேதம் சொல்லுகிறது சகலவற்றை உண்டாக்கி, மரங்கள், புட்புண்டு, செடி கொடி, கால்நடைகள், பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி யாருக்கு கீழ்ப்படுத்தினார்? மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினார். மனிதன் அதை இழந்து போனான். அதன் பிற்பாடு வந்த சந்ததிக்கு தேவன் எதை வாக்கு கொடுத்தார்? எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, பரலோகம், பரலோகம், பரலோகம். நோ, பரலோகம் அல்ல. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்க, நான் மரித்ததும் உம்மோடு கூட பரலோகத்திலே வாசம் பண்ணுவேன். நடக்கவே நடக்காது. பரலோகத்திற்கு ஏறினவரையும் இறங்கினவரையும் தவிர அங்கே யாரும் போக முடியாது. பரலோகம் எங்களுக்கு வாக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த ஏதேன் தோட்ட பாவத்திற்கு பிற்பாடு இப்பொழுது இருக்கிற சந்ததிக்கு தெரியாது. அவர்கள் மனிதர்களுடைய கதைகளை கேட்டு, கட்டு கதைகளை கேட்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் போவது பரலோகம், 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 பரலோகம். இந்த வேத புத்தகத்தில் அப்படியாக இந்த இடத்திலே சொல்லப்படவில்லை. எசேக்கியேல் மற்றும் சகரியா
காரியம் வர இருக்கிறதான இந்த மண் உலகத்திலே வந்து ஸ்தாபிக்கப்பட இருக்கிற அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை. இந்த சத்தியத்தை சத்துரு மறைத்து வைத்திருக்கிறான். பாருங்க, இந்த ஏதேன் தோட்ட பாவத்திற்கு பிற்பாடு மனிதன் பாம்பின் கதையை கேட்டு, பிசாசின் கதைகளை கேட்டு ஏமாந்து போனான். அதன் பிற்பாடு பிழையான போதனைகளும் விக்கிரகங்களும், அதற்கு பிற்பாடு தேவனை கோபமூட்டும் காரியங்கள் அங்கே நடக்க ஆரம்பித்தது. வந்தார் ராஜாதி ராஜா, இரண்டாம் ஆதாமாக இயேசு என்கிற பெயரிலே. நல்ல கரங்களை தட்டி, அவர் சுமந்து வந்த செய்திதான், அவர் சுமந்து வந்த நற்செய்திதான் ஆளுகையும் ராஜ்யமும். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகம் எங்கும் உள்ள சகல பட்டி தொட்டி பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் அறிவிக்கப்படும். எல்லாருடைய காதுகளும் கேட்க இந்த ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாங்க தெரியாமல் இருந்தோம். ஆதாம் என்ன பிளவுட்டாங்க, எதை இழந்து போனார்கள். இயேசு வந்தார், அழகாக பல உவமைகள் மூலமாக காட்டி கொடுத்தார். மனிதன் இழந்து போன காரியங்கள் என்ன? அவன் ஆளுகை இழந்து போனான். நீங்கள் மறுபடியும் ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? கிறிஸ்தவத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படுவது ரட்சிப்பு அல்ல. கிறிஸ்தவத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டு விட்டு பலர் சொல்லுகிறார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன். பரலோகம் என்பதும் அது உண்மையற்ற ஒரு வஞ்சிப்பு. செத்தபின் மோட்சம் அது ஒரு வஞ்சிப்பு. செத்ததும் நாம் தேவனை தரிசிப்பதும் என்பதும் சத்துரு ஏமாற்றி வைத்திருக்கிற ஒரு தந்திரமான ஒரு கூடாரத்துக்குள்ளே அவர்களை வைத்திருக்கிறான். சில பேர் நினைக்கிறாங்க ரெண்டு ரட்சிப்பு உண்டு. ஒன்று, இவ்வுலகத்தில் சத்தியத்தை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த வேத புத்தகத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சபைக்கு வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது பொய். எல்லாரும் சபைக்கு வரலாம், தேவனை அறிந்தவர்களும் வரலாம், ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் வரலாம், எடுக்காதவர்களும் வரலாம். இப்ப நினைச்சா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம்? குந்தலாம், வரலாம். ஆனால் முதலாவது ரட்சிப்பு இந்த தேவனுடைய வார்த்தை அறிந்தது மாத்திரமல்ல, இதன்படி செய்கிறவர்கள், இதை தங்கள் வாழ்க்கை ஆக்கினவர்கள் பாக்கியவான்கள். நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் உண்மையாக இந்த வேதத்தின்படி நாங்கள் வாழ்கிறோம், இந்த சத்தியம் சொல்லுகிறபடி நாங்கள் ஜீவிக்கிறோம்? அப்படிப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்துக்குள்ளே சேர்ந்து கொள்ளப்பட்டேன் என்பது நீங்கள் இன்னொரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு போறது போல, மதம் என்கிற பெயரிலே நாங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதற்கும் யாவேயாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. சபைக்கு வருகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது ரட்சிப்பு என்பது இந்த வார்த்தையை சுவைத்து இதை பாடமாக்கி இதை வாசித்து இதன்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் இவ்வுலகத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த ரட்சிப்பு வர இருக்கிற தேவனுடைய ஆளுகை, அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அதற்குள்ளே அவர்கள் போவதற்கு தகுதியை பெற்றுக்கொள்ள இந்த ரட்சிப்பு அந்த ரட்சிப்புக்குள்ளே உங்களை சேர்க்க ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க அறியாமல் இருந்தோம், தெரியாமல் இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த நற்செய்தி ஆகிய ராஜ்யத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நாங்கள் இப்பொழுது ஆளுகை செய்ய. ஹல்லேலூயா. அதான் ஒரு தடவை நான் சொன்னேன், போன கிழமை நினைக்கிறேன், நீங்கள் இந்த வேதத்தை தூக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சுவைக்க வேண்டும். தேவன் எனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்க போகிறார், எப்படிப்பட்ட கிரீடத்தை எனக்கு தரப்போகிறார், நான் எந்த பக்கம் ஆள போகிறேன், வடக்கிலா தெற்கிலா மேற்கிலா கிழக்கிலா
சம்பாதிக்கிறது, எப்படி அவரோட ஓடலாம், எப்படி அவரை கள்ளக்களவுல பிடிக்கலாம், அவர்களோட எப்படி கள்ள தொடர்பு வைக்கலாம், எப்படி அந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி அவன் மண்ணை களவெடுக்கலாம், எப்படி பக்கத்துல இருக்கிறவனுடைய இருதயத்தை குத்தி நோக பண்ணலாம். இப்படிதான் நடக்குது. ஒன்றை மாத்திரம் கேளுங்கள், தேவனை அறிந்த பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும். சத்துருவானனுடைய தந்திரம் கனி கொடுக்க விடாமல் அவர்களை சாபத்திற்குள்ளே தள்ளி, இந்த உலகம்தான் உண்மை, நம்பு, மற்றதெல்லாம் பொய் என்று அவன் சொல்லி தேவ பிரசன்னத்தையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் உங்களை விட்டு திருடி எடுத்து அந்த ஆளுகையை, அந்த வர இருக்கிற தேவனோடு நாங்கள் பண்ண இருக்கிற அந்த ஆளுகையை திருடுவதே யாருடைய நோக்கமாயிருக்கிறது? பிசாசனுடைய நோக்கம். இப்ப சொல்லுங்க, சத்துருடைய நோக்கம் என்ன? ராஜ்யத்தையும் ஆளுகையையும் திருடுவது. இதான் சத்துருவின் நோக்கம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த செய்தி என்ன செய்தி? இப்ப சொல்லுங்க. ராஜ்யம், ராஜ்யம் என்றால் பரலோகமா? ராஜ்யம் என்றால் பரலோகம் அல்ல, அது வர இருக்கிற. இப்ப பாருங்க, வாசிக்க போறேன். இப்பொழுது இருக்கிறதான இந்த நரகலான வாழ்க்கை, இந்த பாவ பூமி ஒழிக்கப்பட்டு, அது அழிக்கப்பட்டு, அது அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு, பாருங்க வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. முந்தின வானம் முந்தின பூமி என்ற இது தெரியுமா? எது சொல்லுங்க பாப்போம். முந்தின வானம் முந்தின பூமி என்ற எது? இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த பூமி. விளங்குதல்? சத்தியம் நான் சொல்லவில்லை, வேத புத்தகம் அழகாக சொல்லுகிறது. வீட்டுல போய் மிக முக்கியமாய் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்மு தீவுல வைத்து எங்களுடைய யோவானுக்கு தேவன் கொடுத்த தரிசனம், இதை வீட்டுக்கு போய் வாசிங்க. நான் கணக்க பேச போவதில்லை. பாருங்க, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலே நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, பாருங்க அழகாக நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய நல்ல கரங்களை தட்டி தேவனாயிருப்பார். விளங்குதா? மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று பரலோகத்திலே இருந்த ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்ப மனுஷர்கள் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? கொஞ்சம் பேசுங்க. மனுஷர்கள் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்திலையா? சொல்லுங்க, மனுஷர்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த பூமியில. ஹல்லேலூயா! இந்த பூமியில, இந்த பூமியில தான் அந்த ஆளுகையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த பூமியில தான் ஆளுகை தொடங்க நாங்கள் காத்திருக்கிறோம். பாருங்க, மேலும் பரலோகத்தில் உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, தேவனுடைய மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து யாரோட இருக்க போகிறார்? நாங்க பரலோகத்தில் போய் அவரோடு இருக்க போறதில்லை, அவர் வருகிறார் நம்மோடு இருக்கு. ஹல்லேலூயா! ஜீசஸ். இதுதான் ஐயா வர இருக்கிற புதிய அரசாங்கம். இப்பொழுது இருக்கிற சகல உலக நாடுகள் அவர்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற பார்லிமெண்ட் மற்றும் இந்த அலரி மாளிகைகள் மற்றும் அவர்கள் ராஜ்யபாரம் பண்ணுகிற சிங்காசனங்கள்
ஒழிக்கப்பட்டு ஒரே ராஜா இருப்பார். ஒரே ராஜா. அவர் பெயர் என்ன? யேசுவா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். இந்த ராஜ்யத்தின் செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். பிள்ளைகள் பரலோகம் பரலோகம் என்று ஓடினது காணாம. நாங்க பரலோகத்தில் போய் குந்தி கொண்டிருக்க பெரிய சோட்டியை போட்டது குந்தி கொண்டிருக்க தேவனங்களை என்ன செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின அந்த நிருபம் சொல்லுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்கள் அவர்கள் இருப்பு கோளால் ஆளுகை செய்வார்கள். என்ன கோளால் ஆளுகை? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருப்பு கோல் என்றால் அதுதான் நாங்கள் இப்பொழுது கையில் வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருப்பு கோல். இப்பொழுது அதை வைத்து என்ன செய்கிறார்? சில பேருக்கு நாங்கள் சில வேளைகளிலே நீங்க அசுத்தாவிகள் எழுந்து ஆடினால் வெக்கம் போல. நீ வெக்கப்பட்டால் நீ விடுதலையாக முடியாது. அப்படி ஒரு வெக்கத்தை கொண்டு சத்துரு போடுகிறான் என்றால் பெருமையின் ஆவி, பெருமை மறைமுகமாக பெருமை உள்ளே புதைந்து கிடக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு வெக்கம் உண்டாகும். சத்துருவானவன் அந்த வெக்கத்தை போடுகிறான். நீ விடுதலையாவதும், நீ விடுதலையாக்கப்பட்டு கனி கொடுப்பதும், கனி கொடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் வருகிற பொழுது சுதந்தரித்துக் கொள்வதும் யாருக்கு விருப்பம் இல்லை? யாருக்கு விருப்பம் இல்லை? பிசாசுக்கு விருப்பம் இல்லை. சில வேளைகளிலே நாங்க ஜெபிக்கவும் தேவையில்லை, என்னுடைய கையை பார்க்க தேவையில்லை, இந்த கையையே பார்த்து கொண்டிருந்தது காணும். நீங்க மெதுவாக ஆவில அனலாகிற நேரத்துல வேதம் வாசிக்க ஜெபிக்க ஹல்லேலூயா, ஜெபிக்க கர்த்தரை பாட துதிக்க அந்த வெந்நீர், அந்த சுடு தண்ணீர் அங்கே ஊற்றப்பட சொல்லாமல் வந்த சத்துரு ஹல்லேலூயா சொல்லாமலே போய் எல்லாத்துக்கும் நாங்க பிடிச்சி தலைமுடிய பிடிச்சி போ பிசாசே காணும் அந்த நாட்கள். இனி நீங்க தான் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடி ஆவியின் பாசையிலே ஆவியின் பாசையில நீங்க பேச வைராக்கியமாக சொல்லுகிறேன். இங்க இருக்கிற பிசாசு வெளியாகி போய் சொல்லும் அடுத்த பேய்ட்ட என்னால் அங்க இருக்க முடியல. ஹல்லேலூயா. அடுத்த பேய்களுக்கு என்ன குடியிருப்ப விட்டுட்டியா, வந்துட்டியா? ஓ நான் வந்துட்டேன். ஏனென்று அடுத்த பேய்கள் கேட்கும். அவள் ஏதோ பாசையெல்லாம் பேசுறாள், ஏதோ அவள் ஜெபிக்கிற நேரத்துல சுடுதண்ணி மாதிரி அக்கினி எல்லாம் கொட்டப்படுது. இனி என்னால் அவளுக்குள்ள இருக்க முடியாது. நாங்க எந்த நாள் கையை வைக்கி போ பிசாசே ஆடும் தான். சரியான விதத்திலே மனம் திரும்பி இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தின் செய்தி இவைகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து இதை தியானித்து இருதயத்தில் எழுதி துதித்து பாடி வீட்டுல ஹல்லேலூயா கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்த ஆவியின் பாஷை வரங்களை அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பேச ஆவியிலே அனலாக மெதுவாக அந்த சத்துருக்கள் ஓடிவிடும். காரணம் என்ன தெரியுமா? நிம்மதியாக உங்களுக்குள்ளே அந்த சத்துரு வாழ முடியாது. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் அவருடைய சுடு தண்ணீர். நீங்கள் ஆராதிக்க பரத்தில இருந்து கொட்டப்பட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சத்துருவின் வேலை அதுதான். எப்படியாவது திருட வேண்டும். நாங்க பார்த்து வருகிறோம். அந்த அப்போஸ்தலர்களின் காலத்திற்கு பிற்பாடு சத்துரு மெதுவாக என்ன செய்து விட்டார்? ராஜ்யத்தின் செய்தியை திருடி செத்தவின் மோட்சம், செத்தவின் பரலோகம் இப்படி கொண்டு வந்து விட்டார். ஆனால் வேத புத்தகத்திலே எங்களுடைய அண்ணன் பேதுரு, யோவான், இன்னுமாக அவருடைய சீஷர்கள் அறிவித்தது எதை? சொல்லுங்க, எதை? வர இருக்கிற அவருடைய ராஜ்யம், ஆளுகை.
பிள்ளைகள் பெருமையின் ஆவி இருக்கிறது. என்னுடைய மானம் போயிடும். பெருமைப்பட்டால் நீ விடுதலையாக முடியாது. நீ விடுதலையாக்கப்படாமல் இந்த உலகத்திலும் வர இருக்கிற ராஜ்யத்திலும் நீ அதற்குள்ளே போய் அதை அனுபவிக்க முடியாது. அந்த ராஜ்ய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. நரகம் ஆவென்று வாயை பிளந்து காத்து கொண்டிருக்குது. இப்ப எங்களுடைய தங்கச்சிக்கு நாங்கள் ஜெபிச்ச நேரத்தில் பாருங்க, இந்த வசனத்தை நாங்க சொன்னோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசமாக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் என்ன போட்டான்? முத்திரை போட்டான். பாருங்க, மேலும் 10வது வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் யாரு? சொல்லுங்க பாப்போம், யாரு? இந்த 10வது வசனம் 20வது அதிகாரம் 10 வெளிப்படுத்தல். மேலும் அவர்களை மோசம் போக்கின, இப்பொழுது உங்களை ஏமாற்றுகிற மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் என்ன செய்யப்பட்டார்கள்? சொல்லுங்களேன். வாதிக்கப்பட்டார்கள். இரவும் பகலும் இந்த பொல்லாத ஆவிகள், இந்த வழி சர்ப்பம் தங்களை தாங்களே கடவுளாக்கி என் அம்மான்னு சொல்லு, உடல வையண்ணா காவண்ணா பேய்கள் எவரென்றாலும் கேட்கட்டும், என்ன தாயே என்று சொல்லு. இப்படியாக இந்த உலகம் அனைத்தையும் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிற உங்களை ஏமாற்றி உன்னை விடுதலையாக்க, நீ விடுதலையாக்கப்பட்டு இந்த ராஜ்யத்தின் களிகூறுதல் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தி வைத்து வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். சில பேருக்கு வெட்கம், ஐயோ நான் சபைக்கு போன ஆறுறனே. கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய உன்மேல் அவர் வைத்திருக்கிற திட்டமும் இல்லாமல் அங்கு ஒரு அசைவும் வராது. வேற எந்த சபைக்காவது போய் பாருங்க, போனது போலவே திரும்பி வீட்டுக்கு போவீங்க. ஒன்றுமானது இல்லை, ஒரு துரும்பும் அசையாது. ஆவியானவர் எங்கே உலாவுகிறாரோ, ஆவியானவர் யாரை விடுவிக்க விரும்புகிறாரோ, ஆவியானவர் யாரை அவர் 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 ஹalleluya, ஆவியானவர் யார் மேல பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பயன்படுத்துவதே இந்த சத்தம். இந்த ஏரியா முழுக்க கேட்கட்டும். போக்கு சொல்ல இடம் இல்லை. ஹalleluya. இதுதானே ராஜ்யம். வேதத்தை தூக்குங்க, வெளிப்படுத்தல திறங்க, 20வது அதிகாரத்தை திறங்க, பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் திறங்க. சும்மா கையாட்டி பிடிச்ச சேர்ச்சிக்கு வர வேண்டாம். ஓ எஸ், வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? 1 தொடக்கம் வாசிப்போம் நல்ல சத்தமா. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் அங்க பாத்தீங்களா, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் ஹalleluya 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 ஹalleluya. பாத்தீங்களா அசைவு உண்டாகுது. இதுதான் ஐயா உன்னை விடுதலையாக முடியாதபடிக்கு, நீ ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு, நீ அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு உன்னை அடக்கி உன்னை அவர்களே விளங்குதா தங்களை தாங்களே. இது ஒரு அவமானம், இது ஒரு மான பிரச்சனை என்கிறதான காரியத்தை சத்துரு மனதிலே ஏவி அவர்கள் விடுதலையாக்கப்பட விடாதபடிக்கு அவன் தன்னுடைய காரியங்களை மனதில் ஏவி கொண்டிருக்கிறான்.
வாசிங்க வாசிங்க. 2வது வசனத்திலிருந்து பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசமாக்காதபடிக்கு பிடித்து பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, இந்த 1000 வருஷ அரசாட்சி ஆளுகை உண்டு. இதற்கு பிற்பாடு அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அன்றியும் பாருங்க, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அதாவது இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் இந்த உலகத்திலே விக்கிரகங்களை வணங்காமல் தங்களுடைய கண் போனபடி போகாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள், ஓ ஹல்லேலூயா, வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரும். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவன் ஒரு முத்திரை கொண்டு குத்துவான். 666. இதில் இது தேவனை விட்டு பிரித்தெடுக்கும் ஒரு அடையாளம் இல்லை. நான் ஆண்டவரை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் நிற்கிறவர்கள், அவர்கள் உயிர் தெழுந்து கிறிஸ்துவுடனே நல்ல கரங்களை தட்டி 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படியே வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம் என்றால் என்னன்னு சொல்லுங்க? நரக ஆக்கினை இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நல்ல கரங்களை தட்டி 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் அரசாளுவார்கள். விருப்பமா ஆளுகை செய்ய? எத்தனை பேருக்கு விருப்பம் ஏசப்பாவோட ஆளுகை செய்ய? ரைட். 7வது வசனம், 7வது கர்த்தருடைய வார்த்தை. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படியும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். மறுபடியும் அவன் வஞ்சிக்க வருகிறான். அந்த 1000 வருஷம் முடி என்ன பண்ணுகிறான்? வஞ்சிக்க வருகிறான். பாருங்க, அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை பிரியமான நகரத்தையும் வளைந்து கொள்வார்கள். பிரியமான நகரம் என்றால் எது? ஜெருசலேம். சொல்லு, ஜெருசலேம். வர இருக்கிற தேவன் ஸ்தாபிக்க இருக்கிற அவர் தெரிந்து கொண்ட இடம் இஸ்ராயேல், ஜெருசலேம். ஹல்லேலூயா. அந்த நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில இருந்து, இந்த நேரம் நல்லா கை தட்டும், வானத்தில இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இப்ப சொல்லுங்க, எங்களுடைய சிங்கராஜாக்கு முன்னால் நிற்க முடியுமா? பொல்லாத ஆவியே, நீ எப்பேற்பட்ட கடற்கரை மணலத்தனை உள்ளவனாய் இருந்தாலும் எங்க ராஜாவுக்கு முன்பாக நீ கீரியை நடப்பிக்க முடியாது. 10வது கர்த்தருடைய வார்த்தை. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும், நல்லா சிரிக்க வேண்டுமா, மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான இடத்திலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பொல்லாத பிசாசே, இந்த பூமியை ஏமாற்றுகிறவனே கேள். பொல்லாத பாம்பு, வையன், அகாவன சகல உருவத்திலும் சகல முண்ட பேய்கள், சகல பிசாசுகள், முண்டங்கள். முண்டம் என்றால் என்ன சொல்றது? முண்டங்கள் போல திரியும். தலை இல்லா முண்டம், கால் இல்லா முண்டம், அப்படியாக திரியும் சில பேய்கள். இந்த முழு பேயும் ஜனங்களை ஏமாற்றி மதவரி கொண்ட ஆவிகள், சமயவரி, ஜாதிவரி, கொலவரி. இதற்கு பின்னாக கிரியை செய்பவன் யார்?
ஏமாற்றுகிறவன். ஜனங்கள் விடுதலையாகுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஜனங்கள் விடுதலை ஆகாதபடிக்கு ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணி அவர்களை வைத்திருக்கிறான். பொல்லாத ஆவி. உனக்கு தேவன் கொடுக்க இருக்கிறதான இடம், அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இப்ப 11வது வாசிக்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் கடலிலே சோட்டாக சொல்கிறேன், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாமல் காணப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் அக்கினி கடலிலே என்ன செய்யப்பட்டார்கள்? தள்ளப்பட்டார்கள். அப்ப எங்களுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்ப பாருங்க, 14வது வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளமும் என்றால் என்ன? இப்பொழுது இருக்கிற மரணம் இனி மரணம் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை. அப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டு போறேன். இதெல்லாம் நடக்க இருக்குது. இப்ப நாங்க இந்த அதிகாரத்தை சொல்லி எங்களுடைய சகோதரிக்கு வீட்டில் செபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் வரத்தான் போகிறார். அவர் ஆளுகை செய்யத்தான் போகிறார். இந்த பிசாசு என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன பார்த்து சொன்னது? ஓமா இல்லையா? என்ன பார்த்து சொன்னது? உனக்கு எவ்வளவு காசி வேணும் என்றாலும் பாரு. அப்படி பேசிச்சு. உனக்கு எவ்வளவு இப்படி சொன்னது பிசாசு. என் காது கேட்க எவ்வளவு காசி வேணும் என்றாலும் பாரு. சுற்றிலும் நின்றோம். எங்களுடைய தாய் தகப்பனாக அந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த பிசாசு சொல்லுகிறது, எவ்வளவு காசு வேணும் என்றாலும் பாருங்கள். பரலோகத்தை பத்தி சொல்லுங்க, வர இருக்கிற ராஜ்யத்தை பத்தி சொல்லாதீங்க. அதை நீங்க சொல்ல வலிக்கிட்டாலே எனக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாகும். நல்லா கைகளை தட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு இப்படி பேசினான். பரலோகத்தை பத்தி என்ன செய்யட்டாம்? சொல்லட்டாம். ஆனால் எங்கள் யாவே இயேசுவாவை இந்த உலகத்துக்கு அனுப்பியதன் நோக்கம் பரலோகத்துக்கு வழிகாட்டல்ல. நான் போற மாதிரியே திரும்ப என்ன செய்வேன்? வருவேன். வேதம் சொல்லுது, மனுஷர்கள் மத்தியிலே அவருடைய வாசஸ்தலம். நாங்க எல்லாரும் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். அந்த நேரத்துல இந்த நேரம் போல அந்த பூமியில பாவம் இருக்காது. உண்டாக்கப்பட்ட பூமி ஆரம்பத்துல பாவம் இல்லாமல் உண்டாக்கப்பட்டது போலவே அது மாறும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிறங்கள் பிதாவே. இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், நாங்கள் பரலோகத்துக்கு ஏறி வரட்டும். அப்படியா? எப்படி? உம்முடைய ராஜ்யம் இப்பொழுது உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல இந்த பூமியிலும். நல்ல கரங்களை தட்டி, இந்த பூமியிலும் இயேசு நல்லவர். உண்மையாக நான் இன்றைக்கு இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தவே இல்லை, நான் கொண்டு வரவே இல்லை. நான் கொண்டு வந்த செய்தி வேற. அதை நான் சொல்லிடுறேன். வாய்ச்சி கொண்டு வாங்க. நாளைக்கு ஏசாயா 41 8 தொடக்கம் 11 வரை வேறொரு தலையங்கத்திலே என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வார்த்தை
என்ன செய்து விட்டார்? ராஜ்யத்தை குறித்து பேசு. அப்ப அவர் துரிதப்படுத்துகிறார் என்றால் பரலோக ராஜ்யம் சமீபம். ஆயத்தப்படுவீங்களா? 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 வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. முதலாவது விடுதலையாக்கப்பட வேண்டும். நீ விடுதலையாக ஆக்கப்பட்டு ஃப்ரீயாக கர்த்தருக்காக ஊழியம் செய்வது, நிம்மதியாக வாழ்வது, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. ஆகையினால இந்த வெட்கங்களை உண்டு பண்ணுவான். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்க கனி கொடுக்க வேண்டும். நீ கனி கொடுக்க கூடாது என்பது சத்துருவின் திட்டம். ஆனா சொல்லுங்க, நான் கனி கொடுப்பேன். ஓரளவு ராஜ்யத்தை குறித்து நீங்க அறிஞ்சு கொண்டீங்களா? வருகிற நாட்களில் இன்னும் உங்களுடைய